பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன நீங்களும் திருச்சா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம். கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்துல 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா சொல்றாரு. சொத்து இருக்குங்க, இதுவே முறைகேடுங்க. யாரு 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விக்கிற முறைகேட்டின் வழியாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஜய் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பயந்து கொண்டு ஒரு போலியான அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு ஒரு அரசியல்வாதி போல நடிக்கிறாரு. நான் சொல்றேன் வெற்றி பெற முடியாது. அவங்களுடைய வியூகம் எல்லாம் தவறா இருக்குன்னு ஏதாவது 3 புள்ளியை சொல்லுங்களேன். வியூகமே இல்லையே, அப்புறம் தவறா இருக்குன்னா எனக்கு புரியலையே. என்ன சொன்னேன்? ஒரு வியூவும் இல்லங்க. அவர் பனையூர் பங்களால ஜாலியா இருந்துட்டு இருக்காரு. செயல்பாடற்ற தலைவரா இருக்கிறாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படி. பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வார்கள். இந்து மதம் சொல்லும், கேட்பரை கொடுப்பவனை கிஸ்ஸா கிஸ்ஸா என்று சொல்லும். அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். வார்த்தை விசில் அடிக்காதீங்க. நீங்க அவர் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, இவங்களுக்கு போய் விசில கொடுத்து சொல்லிருக்காங்க, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, வெளியே சொல்ல முடியாது. பெரிய சந்தோஷ் நாராயணன் ட்ரம்பட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவேன்? கண்ணாமலாம் நடிச்சிட்டு இருப்பாங்களே இவங்க எங்க பார்த்தாலும். அதுவே பப்ளிக் போய் அடிக்காதீங்கன்றது அவரா கூட இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு ஊர் உலகளா என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுறாட்டா. செய்ய மாட்டேன். சோசியல் மீடியால தான் என் கட்சி இருக்கு. நான் விசில ஊதுனா உடனே எல்லாரும் பாக்குறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. முகத்தை காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிகார மையமும் என்கிட்ட வந்துரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அது. மடக்கு ஊதிகளா? அவங்க விசிலுக்கு தமிழ்ல பேரு மடக்கு ஊதிகளா? அந்த மடக்கு ஊதி சின்னத்தை வச்சுக்கிற ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. திறமைக்கு வாய்ப்பு வரும், உங்களுக்கு வருமா? இப்ப வேற ஏதோ நடிப்பு, வேற ஏதோ பாட்டு பாடுவீங்களா? பாடுவேமா? பாடுங்க. வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க, வளவி ரெண்டாங்க, வளவி என்னது மடக்கு ஊதி. நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி மடக்கி ஊதி செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன புள்ள மாதிரி. உன்னை தெரியுதா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகுறது ஏன்னா தகுதின்னு சொல்றது எவ்வளவு வெக்கக்கேடான. நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வியூகம் பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கல. ஒரு நாளும் அவர் முதல்வர் ஆக முடியாது. இந்த ஸ்டேட்டோட லீடர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆர் நாட் born out of manipulation. They are born out of emotion. மதிப்பிடுறீங்க. உடனே தேர்வு இல்ல தாவேக்கா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? குறைச்சு மதிப்பிடுறாங்க. அவங்க மதிப்பே இருக்கிற இடம் சம சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களா? என்னடா வந்து உச்சத்தில் இருந்த போது வந்தாருன்னா இவங்க சொல்றாங்கல்ல 200 கோடி 300 கோடி வருஷத்துக்கு 1000 கோடின்னு. ஆனா இவங்க எவ்வளவு கணக்கு காட்டியிருக்காங்க நல்லா கேட்டுங்க. 2015 2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து 35,92,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருக்காங்க. மானமே கப்பல்ல ஏறி இருந்தா. ஆமா, அப்படியே கிளு பெரிய மானம் இருக்கு. மானம் இப்ப மானங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆட்டோ போறதுக்கு ஆள் தேடுறாங்க. 35 கோடி ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 3000 கோடி உச்சத்தில் இருந்தார், மிச்சத்தில் இருந்தார், எச்சத்தில் இருந்தார், கச்சத்தில் இருந்தார். அப்ப 35 கோடி ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்காரு. ஒண்ணு 35 கோடி ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்காருன்னு ஒத்துக்க, அல்லது நிறைய சம்பாதிச்சாரு கணக்கு தப்பா காட்டணும். 35 கோடி தான் காட்டணும், ஏமாத்தணும் நாட்டை. இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. தாவேக்காவுக்கு கூடக்கூடிய கூட்டம் கூடுங்க. ஓட்ட மாறா அடைந்தவர்கள் அரசியலிலும் தோல்வி அடைவார்கள். பைத்தியக்காரத்தனமான பேச்சு. நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ஒன்னொன்னு வேறங்க. பரோட்டா மாஸ்டர் வேற, பிரியாணி மாஸ்டர் வேறங்க. பரோட்டா நல்லா போடுறான்னு பிரியாணி மாஸ்டர் வேலைக்கு கூப்பிடுவாங்களா? என்ன பேசுறீங்க? உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக பண்ணேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தமிழ்நாட்டுல எந்த கட்சி சட்டமன்றத்துல போய் பேசினாங்க? அந்த குறைந்தபட்ச அரசியலில் நன்றி உணர்வுன்ற ஒன்று இருக்கா?
ஏங்க அங்க இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது முக்கியமா இல்ல உங்க 2 பேருக்கும் நன்றி உணர்வு இருக்கணுங்கிறது முக்கியம்? 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக I've seen this one. This is a classic. என்னடா எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி சினிமா தேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு, அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுல இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்க பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னங்கடா உங்க கான்செப்ட்? என்ன அரசியல் இல்ல ஆமா பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு இல்ல. ஏண்டா நான் விஜயை கேட்கறேன், திரிசா பண்ணாங்க எதனா நான் விஜயை கேட்கறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுங்கிற ராஜா. தனி பிளைட்டில் கால் மேலே கால் போட்டுக்கின்னு மடி மேலே தலை போட்டுக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் தனி பிளைட்டுக்கு எங்கே போவோம்? இன்னைக்கு பேசுகிறாருங்க, லஞ்சம் வாங்க மாட்டான் இந்த விஜய், லஞ்சத்தை அங்கீகரிப்போடா 1.5 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டுறோம். நாங்கள் வீட்டில் உன் படத்தை ஏன் பிடிக்க வச்சுக்கிறேன் கேட்டியா நீ இது வரைக்கும்? அந்த பக்கம் திருமுருன்னாவே அலறான். அந்த பழைய படம் வெறித்தனமா அப்படி வாழையும் கண்டே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் எங்க சொன்ன வெறித்தனம் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன. நீங்களாம் ஒரு கட்சின்னு வச்சு ரோட்டுக்கு மட்டும் வந்துடாது. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், லேடிஸ் தான் சொல்லுவேன். மாமனார் ஆட்டையை போட்டது, 7 கட்சிதாக வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்கு பணம் முடங்கினது, இந்த மொத்த கும்பலாக இது கலாச்சார சீரழிவு, கலாச்சாரத்துக்கு கேடு. அவன் என்ன பண்ணியிருக்கான் இது வரைக்கும் சொல்லுங்க? மழை வந்தது, புயல் வந்தது, கொரோனா வந்தது, ஒரு 10 பேர் கண்ணீரை தொடச்சிருப்பானா? ஓ நீ அப்படி வரியா? 32 பேர் செத்து போனா விட்டு ஓடுறவனடா ஒரு ஆம்பளை. நாங்க போய் எல்லாம் இந்த நாயால வரலையா? செத்து போனதெல்லாம் அணில் குஞ்சு தானே, ஒரு கம்பெனி தானே இருக்கணும். என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. குழுமி இருக்கும் அந்த நண்பர்களில் எவனாவது ஒருவன் இவன் சொல்வது பொய் என்பதை கண்டறிந்து விட்டால் ஒரு ஒழுத்து பாடலை பாடி அவனை மகிழ்வூட்டுவான். என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வியூகம் பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கல, ஒரு நாளும் அவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 10 பேரை விசில் அடிக்க வச்சுட்டு 10 பேரை இது பண்ணிட்டு நீ வளர்ந்து வந்துட்டா நீ வந்து சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் தான் நீ, சூப்பர் ஸ்டார் தான் நீ. இல்ல அப்புறம் கூட அதை கேட்கும் போது